அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. இது சமரசம் தலையங்க பகுதி. 2026 ஏப்ரல் 1 முதல் 15 இதழுக்கான தலையங்கம். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருவதை ஒட்டி இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை அலசும் தலையங்கம் இது. இந்தியாவின் தார்மீக குரல் மீண்டெழ வேண்டும் என்ற தலையங்கம் இப்போது விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 28 தொடங்கிய போர், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இரண்டும் இணைந்து ஈரான் மீது ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்தது. இது சாதாரண தாக்குதல் அல்ல. அங்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 165 மாணவ பிஞ்சுகளை கொலை செய்த கொடூரம் நடந்தது மட்டுமல்லாமல், ஈரானுடைய உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களையும் படுகொலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பெரும் தலைவர்களையும் படுகொலை செய்த இந்த யுத்தத்தில் இன்றைக்கு வரை இந்த யுத்தம் உக்கிரமம் அடைந்திருக்கிறது. சொல்லப்போனால் 1 மாதம் ஆகிறது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்காத பதிலடியை தொடர்ந்து ஈரான் தருகிறது. இன்றைக்கு அமெரிக்கா கதிகலங்கி போய் நிற்கிறது. இஸ்ரேல் சின்னாபின்னமாகிவிட்டது. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட, 3 நாடுகள் சம்பந்தப்பட்ட போர் அல்ல. இது உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. எந்த அளவு என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவிலே இங்கே இருக்கக்கூடிய நமக்கு கேஸ் கிடைக்காத அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் எரிபொருள் தட்டுப்பாடு மிக அதிகமாக வந்துவிடுமோ என்ற நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, பெருமளவில் இது வளைகுடாவை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விமானங்கள் ஓடவில்லை. இது போன்ற நெருக்கடி உலகம் சந்தித்து வருகிறது. எனவே இந்த போர் நிற்க வேண்டும் என்பதை உள்ளார்ந்தபடி நாம் விரும்புகிறோம். இந்த போர் நின்று உலகம் அமைதி பெற வேண்டும். ஈரானுக்கான நீதி கிடைக்க வேண்டும். பலஸ்தீனத்திற்கான நிரந்தர நீதி, விடுதலை பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இது போர் நிற்க வேண்டும் என்று இங்கிருந்து விரும்பினால் மட்டும் அது நின்றுவிடப் போவதில்லை. இந்த போரை நிறுத்துவதற்கு உலக நாடுகள் பெருமளவில் குரல் கொடுக்க வேண்டும். அதில் இந்தியாவினுடைய பங்கு என்ன? இந்தியா எப்படி குரல் கொடுக்க வேண்டும்? தார்மீக ரீதியாக இந்தியா கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய, உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு அதிபரை விட பெரிய போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து அடித்து கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அது மட்டுமல்ல, 165 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா வேண்டாமா? இந்திய பிரதமரோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ எந்த வார்த்தையுமே அவர்கள் பேசவில்லை. ஆனால் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 5 நாளைக்கு பிறகு இங்கே உள்ள ஈரானிய தூதரத்தில் போய் இரங்கல் குறிப்பு எழுதிட்டு வர்றார். அவ்வளோதான் இந்தியாவுடைய எதிர்ப்பு நிலை. ஏன் இந்த அளவு இந்தியா பம்முகிறது, பயப்படுகிறது, தடுமாறுகிறது என்பதுதான் உலகம் இன்றைக்கு இந்தியாவை ஆச்சரியமாக பார்க்கிறது. பலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகள் போர் குற்றங்கள், மனிதகுலத்திற்கு எதிரானவை, இவை இனப்படுகொலை என்று சர்வதேச மனித உரிமை அமைப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஐநா மன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் துணிவாக இந்தியா தன்னுடைய குரலை உயர்த்த வேண்டிய நேரம். ஆனால் இந்திய பிரதமர் இந்த போர் தொடங்குவதற்கு 1 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு போகிறார். இஸ்ரேலுக்கு போனது மட்டுமில்லை, அங்குள்ள சர்வதேச போர் குற்றவாளி நெத்தன்யாகுவை கட்டி தழுவுகிறார். கட்டி தழுவி கரைபடிந்த, இரத்தக்கரை படிந்த அந்த கரங்களை தழுவி அவரும் அந்த கரையோடு இங்கே திரும்புகிறார். மட்டுமல்ல, அந்த நாடு இஸ்ரேல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவே கருதாத இந்தியா, நான் அதை பின்னால் சொல்கிறேன், அப்படிப்பட்ட இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் போய் இதை பேசிவிட்டேன் என்று பெருமையாக சொல்கிறார். அது இந்தியாவிற்கு காலம் முழுவதும் நீங்காத ஒரு வடு. அது மட்டுமல்ல, அதை போய் ஃபாதர்லேண்டுங்கிறார். அது என்ன ஃபாதர்லேண்டு? இஸ்ரேலை 1949 ஐநா மன்றம் ஒரு வாக்கெடுப்பு நடக்கிறது. இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாக்களித்த நாடு இந்தியா. 1950 வரைக்கும் இஸ்ரேல் ஒரு நாடு இல்லை என்று சொன்னதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. 1947 டிசம்பர் 4 இந்திய மக்களவையில் பலஸ்தீன விவகாரம் குறித்து இங்கே விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் பலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்கிறார்கள். நம்ம பலஸ்தீன பக்கம்தான் இந்தியா நிற்கும். இப்படி இந்தியா முடிவெடுப்பதனால் ஐநா மன்றத்தில் நாம் தனிமைப்படுத்தப்படலாம். அப்படி தனிமைப்படுத்தப்பட்டாலும் இந்தியாவுடைய கண்ணியமும் மரியாதையும் நீதியும் கேள்விக்கு உள்ளாகிவிடக்கூடாது என்று ஜவஹர்லால் நேரு சொல்றார். அது மட்டும் இல்லை, காந்தியடிகள் எப்படி சொல்றாருன்னா,
ஆங்கிலேயர்களுக்கு எப்படி இங்கிலாந்து சொந்தமோ, பிரெஞ்சுக்காரர்களுக்கு எப்படி பிரான்ஸ் சொந்தமோ, அதே போல அரபியர்களுக்குத்தான் பலஸ்தீனம் சொந்தம். பாரம்பரியமிக்க மானமிகு அரபியர்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டிவிட்டு யூதர்களை அங்கு திணிப்பது என்பது, பலஸ்தீனத்துடைய ஒரு பகுதியோ பலஸ்தீனம் முழுவதுமோ ஆக்கிரமிப்பது என்பது மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று காந்தியடிகள் சொல்றாரு. 1950 வரைக்கும் அதை தனி நாடாக இந்தியா அங்கீகரிக்கவில்லை என்ற அந்த வரலாற்றிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் செல்வதற்கு இந்தியாவுடைய பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு அனுமதி இல்லை. காரணம், அந்த நாடுகள் மீது அப்போ தென்னாப்பிரிக்கா நிறவெறி கொள்கைக்காக அங்கே செல்ல மாட்டோம் என்று சொன்னது. அதே போல் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை, அங்கே எதுக்கு போகணும்? எனவே அப்படி பாஸ்போர்ட்டில் அங்கே போகக்கூடாது என்றதை அடித்து சொன்ன நாடு இந்தியா. 1981 பலஸ்தீனின் பிரிக்க முடியாத அந்த பகுதிக்கு உரிமைகளுக்காக இந்தியா குரல் கொடுக்கும் ஸ்டாம்ப் அடித்து வெளியிட்ட நாடு. இன்னும் சொல்ல சொன்னால் இந்தியாவுடைய குடியரசு தின நிகழ்வுகளில் அங்கிருந்து வரக்கூடிய யாசர் அரஃபாத் இங்கே வர்றார். இந்திரா காந்தி சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர் யாசர் அரஃபாத் என்று பாராட்டுகிறார். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்களை இழந்து விட்டோம் என்று பலஸ்தீனம் இரங்கல் தெரிவித்தது. இப்படி இந்தியாவிற்கும் பலஸ்தீனத்திற்குமான அந்த நெருக்கத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 1975 சியோனிசம் என்பது இனவாதம்தான் என்பதை ஆதரித்து அந்த தீர்மானத்துக்கு வாக்களித்த நாடு இந்தியா. 2012 செப்டம்பர் மாதம் பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் இங்கே வரும்போது அவருடன் மன்மோகன் சிங் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கார். இப்படிப்பட்ட இந்தியாவிற்கும் பலஸ்தீனத்திற்கும் நெருக்கம் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் பக்கம் இந்தியா நிற்கவில்லை. அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது, அது தனி கதை. ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிறார். எப்படி பாரம்பரியமிக்க ஒரு இந்திய நாடு, ஒரு இன்னும் சொல்லப்போனால் திருடப்பட்ட ஒரு நாடு, ஒரு சின்னஞ்சின்ன நாடை போய் ஃபாதர்லேண்ட் என்று சொல்லி வருகிறார் என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இந்திய மனச்சான்றுக்கு, இந்திய நீதிக்கு எதிரானது. குளோபல் சவுத் நாடுகளுடைய, அதாவது குளோபல் சவுத் நாடுகளுடைய கொள்கை ரீதியான குரலாக திகழ வேண்டிய இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை இதன் மூலமாக பறிபோய்விட்டது. இந்தியாவை பாருங்கள், வரலாற்று ரீதியாக நிறவெறி, காலனித்துவ ஆக்கிரமிப்பு, இனப்பாகுபாடுகள் இதெல்லாம் எதிர்த்து வந்த நாடு தான் இந்தியா. சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கென்ற ஒரு தார்மீக அந்தஸ்து என்பது அது நீதியின் பக்கம் நிற்பது, கருணை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது விழுமியங்களை இந்தியா கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய உண்மையான பலம்ங்கிறது பொருளாதாரம் மட்டுமல்ல, பாதுகாப்பு மட்டுமல்ல, அது தன்னுடைய குரலை இன்னும் சொல்வதானால் மாரல் வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய தார்மீக குரலை எழுப்புவதில்தான் இந்தியாவுடைய கண்ணியமும் இந்தியாவுடைய உண்மையான பலமும் இருந்தது. அந்த பலத்தை தான் இன்றைக்கு இந்தியா இழந்து நிற்கிறது இந்த வகுப்பாத ஆட்சியாளர்களால். பலஸ்தீன நிலங்களை அபகரிக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதும் அபகரிப்பதும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளால் இனவெறி, நிறவெறி என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இந்த பலஸ்தீனை மையப்படுத்தி தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஈரான் மீது அநியாயமாக தாக்குதலை தொடுத்திருக்கிறது. நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். நாம் ஈரான் பக்கம் நில்லுங்க, அங்கே நில்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீதி என்று ஒன்று இருக்கிறதோ அந்த நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்தியாவுடைய பஞ்சசீல கொள்கை என்ன, அதன்படி நிற்க வேண்டிய இந்த அரசு ஏன் பஞ்சசீல கொள்கை பற்றி தூக்கி பிடிக்கவில்லை? அணிசேரா கொள்கை இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அணிசேரா கொள்கையிலிருந்தும் பஞ்சசீல கொள்கையிலிருந்தும் விலகி அமெரிக்காவுக்கு அஞ்சி நடுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு ஏன் வந்தது? இந்தியா நீதியின் குரலாக ஒலிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஈரான் ஒரு நட்பு நாடு. ஹர்முஸ் நீர்நிலையிலிருந்து இந்திய கப்பல்கள் எல்லாம் அவர்கள் இந்தியாவிற்காக கருணை காட்டி அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மீது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு இருக்கிறது இல்லையா, அந்த டெஹ்ரான் ஒப்பந்தம் இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். ஈரானுக்கும் இந்தியாவிற்குமான உறவையும் நெருக்கத்தையும் படித்தால் இன்னும் ஆழமானது. அப்படி ஈரான் பக்கம் நீதிக்காக நிற்க வேண்டிய இந்தியா இன்றைக்கு மௌனம் காப்பதும், இந்த யுத்தத்திலே ஒரு வகையிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் இந்திய மாண்புகளுக்கும் இந்திய நீதிக்கும் பாரம்பரியமாக கட்டி காத்து வந்த தார்மீக குரல் எழுப்பக்கூடிய இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே இது இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை முழுமுற்றாக தோற்று போய்விட்டது. எந்த அளவு என்று சொன்னால், இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது, சண்டை நடக்குது, அதை நிறுத்துறது இந்தியா டிக்ளேர் பண்ணணும். ஆனால் அது எங்கேருந்து? அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து அந்த அறிவிப்பு வருது. அது மட்டுமல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு
40 முறையாவது சொல்லியிருப்பார், இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தின ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருக்காரு. அது இந்தியாவிற்கு எவ்வளோ பெரிய அவமானம். இது இந்தியா தானே அதை முடிவு செய்ய வேண்டும், இந்த சண்டை நிறுத்தணுமா வேண்டாமா என்று. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது, எவ்வளவு வாங்குவது, எத்தனை நாட்களுக்கு வாங்குவது என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்தியா. ஆனால் அதையும் வெள்ளை மாளிகை அறிவிக்கிறது, 30 நாட்களுக்கு நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிக்கொள்ளலான்ட்டு. அப்போ இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகளை வெள்ளை மாளிகையிலிருந்து அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா தன்னுடைய தார்மீகத்தன்மையை இழந்து விட்டது, மரியாதையும் கண்ணியத்தையும் சர்வதேச அரங்கிலே இழந்து நிற்கிறது. இதை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் விஸ்வகுரு என்று சொல்லிக்கொண்டு உலகத்துக்கெல்லாம் நாங்கள் தான் தலைமை தாங்க போகிறோம் என்று வாய்ப்பந்தல் போட்டுக்கொண்டு இங்குள்ள வகுப்புவாத ஆட்சியாளர்கள் திகழ்வார்கள் என்று சொன்னால் இந்தியாவை பல மடங்கு அவர்கள் உலக அளங்கில் பின்னுக்கு இழுத்து சென்று விட்டார்கள். இந்தியாவுடைய நீதி அறம் சார்ந்த அந்த நெறிமுறைகளுக்கு எதிராக இந்தியா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா நீதியின் குரலாக தன்னுடைய பாரம்பரியமிக்க அந்த தார்மீக ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா தனது தார்மீக குரலின் பக்கம் மீண்டும் எழ வேண்டும். அதற்கு இந்த தகுதியற்ற ஆட்சியாளர்கள் துடைத்தெறியப்பட வேண்டும். இந்தியாவின் குரல், நீதியின் குரல், உலக அமைதிக்கான குரல் ஓங்கி எழ வேண்டும் என்பதை இந்திய மக்கள் விரும்புகிறார்கள், நாமும் விரும்புகின்றோம்.